ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மொபைலை பற்றின உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மொபைலில் எல்லாமே ஒரு புது டெக்னாலஜி. இது வரைக்கும் நீங்கள் நார்மலாக வச்சுட்ருக்க எல்லா மொபைலையும் விட இது மிகப்பெரிய ஹைடெக் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த அளவுக்கு டெக்னாலஜியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் இல்லை. இதே போலயே இன்னும் நிறையா விஷயம் இதில் ஹைடாக இருக்குது. இன்னும் என்னெல்லாம் இருக்குது இந்த மொபைலில், இந்த மொபைலை பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரான விஷன் கிடைக்கும் இந்த மொபைலை பற்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, விவோ நெக்ஸ் அப்படின்றது. ஸோ அதுவும் இந்த மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட அன்பாக்சிங் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய டிஸ்பிளே. ரீசன் என்னென்னா 6.59 இன்ச் உள்ள டிஸ்பிளே. இது அவ்வளோ பெரிய டிஸ்பிளே. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு கைக்கு அடக்கமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் அதை தவிர உள்ளே பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் இருக்கு, ப்ரொடெக்டிவ் கேஸ், பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சூப்பராக கவர் ஆயிருக்கு. எங்கேயுமே ஓப்பன் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் 22 வாட்ஸ் அவுட்புட் உள்ள பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இயர்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை பற்றி பேசி ஆகணும். இந்த டிஸ்பிளேல நாட்ச் கிடையாது. நாட்ச் இல்லை அப்படின்னா அந்த கேமரா எங்கே போச்சு, இயர்பீஸ் எங்கே போச்சு, ப்ராக்சிமிட்டி சென்சார்லாம் எங்கே போச்சு, அது டிஸ்பிளேவை பற்றி இப்போ பேசுகிறோம். நெக்ஸ்ட் அதை பற்றி பேசலாம். ஸோ நாட்ச் கிடையாது, மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.59 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பெசல்லெஸ் டிஸ்பிளே. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. 91.24 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான். ஸோ நாச்சும் இல்லை, AMOLED டிஸ்பிளே அப்படின்னும் போது நமக்கு கேம் விளாட்றதுக்கும் சரி, வீடியோ பார்க்குறதுக்கு, நார்மல் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே வேறு. ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொபைலை பற்றி நிறைய சஸ்பென்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் இயர்பீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம கால் பேசும்போது மேலே ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும், அதில் தான் காதை வச்சு பேசுவோம். அது இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ எப்படி தான் நம்ம பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் சவுண்ட் கேஸ்டிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைலில் இயர்பீஸ் எங்கேயுமே இருக்காது. நீங்கள் மொபைலில் எந்த இடத்துல வேணாலுமே உங்களோட காதை வச்சு நீங்கள் பேசிக்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம், பேக்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அவங்க சொல்லக்கூடியது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயும் நீங்கள் காது வச்சு பேசுகிற இடத்துலேயே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் எல்லா இடத்துலையுமே காது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சவுண்டு வந்து கிளியராகவும் இருக்குது. அதுவும் ஜியோ அப்படின்னா ரொம்பவே கிளிஸ்டர் கிளியராகவே இருக்குது. நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப கிளியரான சவுண்டில் எல்லாம். ஸோ மொபைலோட பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. 4G யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக் இருக்குது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிலையும் வந்து USB 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. சவுண்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் சவுண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளேக்கு ஏற்ற ஒரு சவுண்ட் குவாலிட்டி. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லை கேம்லாம் விளாட்றீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மொபைலோட லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜோவி அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னடா புதுசாக ஒரு பட்டனை கிளப்பி விடுற, இந்த பட்டன் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை. கூகுள் அசிஸ்டன்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா AI ரெகக்னிஷன் மூலியமாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைலோட டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட பேக் சைட் பார்க்குறதுக்கு நார்மலாக பிளாக் கலரில் தான் இருக்கும். பட் சூப்பராக இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேக் பண்ணி பார்க்கும்போது தான் கலர் வந்து மல்டி கலரில் தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.8 இருக்கனால நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுத்தாலும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது பேக் கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டைனமிக் ரேஞ்ச் நீங்கள் வந்து லோ லைட்டாக இருக்கட்டும் எல்லா இதுலேயுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை சேச்சுரேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விவோவில் வந்துட்டு கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஷேக்கிங் வந்து அந்தளவுக்கு கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4Kலையும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வீடியோவும் நீங்கள் வந்து இதில் ஷூட் பண்ணிக்க முடியும் தாராளமாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அதிக மொபைல்லையும் லான்ச் பண்ணலை. விவோ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸும் பண்ணியிருந்தாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். என்ன இது இன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு நார்மலாக மற்ற மொபைலில் ஒன்று பாட்டமில் இல்லை பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் டிஸ்பிளேயில் ஃபிங்கர் வச்சாலே போதும்.
போதும் டிஸ்பிளேவோட பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலியமாக ஸ்கேன் ஆகி உங்களோட மொபைல் அன்லாக் ஆயிரும். இந்த ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இது ஒரு புது டெக்னாலஜி அப்படின்றதே மிகப்பெரிய ஹைலைட். நீங்கள் டேரெக்டாக டிஸ்பிளேல ஃபிங்கர் வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி X21 விவோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக். சார் Qualcomm Snapdragon 845 ஆக்டோ கோர் 2.8 GHz இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் நல்ல ஸ்பீடு இருக்கிற எல்லா வந்து ஹையர் எண்ட்லையும் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் அப்படின்றனால ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மல்டி டாஸ்கிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ரேம் வந்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜும் ஹைலைட் தான், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதே போல் கேம் நான் வந்து ரெகுலராக விளையாண்டு பார்த்தேன். அதுலேயுமே ஒரு நல்ல வந்து அவுட்புட் கிடைச்சது. எந்த இடத்துலையும் லேக் இல்லை. 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி லேக் இருக்கும்? எந்த ஒரு லேக்குமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஓகேயா, எங்கே தான் இருக்குது அந்த கேமரா? அந்த ஃப்ரண்ட் கேமராவை காட்டு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து டிஸ்பிளேக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. எப்போ நீங்கள் வந்து கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஃப்ரண்ட் கேமராக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த சேஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே செகண்டில் வந்துட்டு அப்படியே மேலே வந்து வரும் ஒரு சின்ன அனிமேஷன் சவுண்டோட பாப்பப் ஆகி வரும் கேமரா. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் கேமரா மேலே இருக்கும். எகைன் வந்து நீங்கள் பேக் கேமராவுக்கு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2 வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பச்சர் வேல்யூ 2 இருக்கனால நீங்கள் நைட் டைமில் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பரான ஃபோட்டோஸ் வருது. இது வரைக்கும் லோ லைட்டில் இவ்வளோ கிளியராக வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து பார்த்ததில்ல அப்படின்னு தான் சொல்லும். அந்தளவுக்கு லோ லைட்டில் ரொம்பவே சூப்பரான ஃபோட்டோஸ் அவுட்புட் வருது. நான் சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கே ஈஸியாக புரியும். இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஓஎஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா விவோவோட UI FunTouch 4 அப்படின்றது ஆண்ட்ராய்டு ஓரியோ பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 8.1 இதில் வந்து இருக்குது டிஃபால்ட்டாக. மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% சார்ஜ் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா வெறும் 20 மினிட்ஸில் 40% சார்ஜ் ஆயிரும். ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த ரிவ்யூ மொபைலை என்னோட பர்சனல் மொபைலை இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் நம்ம வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 30% சார்ஜ் இருக்குது. நான் வந்துட்டு வீடியோஸ் பார்த்தாலும் கூட. ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bluetooth 5 இருக்குது. இதில் நார்மலாக வரக்கூடிய மொபைலில் Bluetooth 4 தான் இருக்கும். ஸோ இதில் Bluetooth 5 இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் OTG சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதோட ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட வெயிட் சொல்லலாம். ஏன்னா வெயிட் நார்மலாக பார்த்தீங்கன்னா 199 கிராம்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப்மே வந்து இது இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அதுவும் கூட ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதில் வந்து கிடையாது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னும் இந்த மொபைலை வந்து அட்வான்ஸாக எடுத்து காமிச்சிருக்கும். ஸோ அதுவும் கிடையாது. NFC இல்லை, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி. அண்ட் ஸ்டோரேஜை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 128 GBக்கு மேலே SD கார்டு யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ 128 நமக்கு போதுமான அளவு தான். பட் இதுவும் கூட ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நான் யூஸ் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதோட டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹையர் எண்டு தான். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இந்த விவோ நெக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த விவோ நெக்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 44,990 ரூபீஸ்க்கு அமேசானில் அவைலபிள் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே அந்த லிங்க் மூலிமா போய் நீங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வேணும், இதோட ரிவ்யூ இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான தனி ஒரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறையா டெக்னாலஜி வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.